வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துல அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோவில் ரொம்ப வருஷமா திறக்காம பூட்டியே இருக்குது. என்னதான் அந்த அம்மன் கோவில் ரொம்ப வருஷமா பூட்டியே இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த அம்மன் கோவிலோட கருவறை கதவு திறந்து தன்னாலேயே மூடுறதா அந்த ஊர் பொதுமக்கள் நம்புறாங்க. அப்படி இருந்தும் நம்மளை இன்னும் பயமுறுத்துற அந்த கோவிலை பத்தின விஷயம் ஒண்ணு இருந்தது. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு அப்புறமா அந்த கோவில்ல யாரோ மணி அடிக்கிற மாதிரி சத்தம் தினமும் கேட்குமா. இந்த மாதிரி பல வருஷமா திறக்காத அந்த கோவில்ல இருந்து சத்தங்கள் வந்ததுனால அந்த ஊர் மக்கள் அந்த கோவில் பக்கத்துல போறதுக்கே ரொம்ப பயப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்த ஒரு சில இளைஞர்கள் மட்டும் இதெல்லாம் உண்மை கிடையாது, இது மூட நம்பிக்கை, அந்த கோவில் உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த இளைஞர்கள் எல்லாருமே முடிவு பண்ண மாதிரி அன்னைக்கு ராத்திரியே கையில கேமரா, டார்ச் லைட் எல்லாமே எடுத்துட்டு அந்த கோவில் கதவை திறந்து கோவில் உள்ள போறாங்க. அவங்க எல்லாருமே கோவில் உள்ள போன உடனே அந்த கதவு தன்னாலேயே சாத்திருச்சு. இப்படி எல்லாம் விஷயங்கள் நடக்கிறப்போ அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள பயம் வருது. அப்படி இருந்தாலுமே உள்ள என்னதான் நடக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக கோவில் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. கோவில் உள்ள அவங்க எல்லாருமே கருவறை பக்கத்துல பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளே இல்லாத அந்த கோவிலோட கருவறை முன்னாடி ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த விளக்கு பார்த்ததுமே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வருது. இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கோவில்ல மறுபடியும் யாரோ மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இப்படிலாம் நடக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்த பசங்க எல்லாருமே பயத்தோட உச்சகட்டத்துல இருக்காங்க. இருந்தாலுமே கொஞ்சம் தைரியத்தோட ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த கருவறை கதவை திறக்க போறான். அந்த கருவறை கதவை திறக்க போறப்போ அவங்க எல்லாருக்குமே பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அதுல இருக்கிறதுலே ஒரே ஒரு பையன் மட்டும் கீழே சிகப்பு கலர்ல ஏதோ இருக்கு அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறதுக்காக போயிருக்கான். மத்த பசங்களுமே அவன் பின்னாடியே மெதுவா போறாங்க, அது என்னது அப்படின்னு பாக்குறதுக்காக. பக்கத்துல போய் பார்த்ததுமே அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து அலறி அடிச்சு ஓடுறாங்க. அப்படி அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்கும காலடி தடங்கள் இருந்திருக்கு. அதை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப பயந்து அந்த கோவிலோட கருவறைக்கு போய் அம்மனை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்திரம்மா அப்படின்னு. அந்த பசங்க ரொம்ப பயந்து போய் அம்மன் கிட்ட வேண்டுனதுனால அந்த கோவிலோட கதவு தன்னாலேயே திறக்குது. அதுக்கப்புறமா அந்த பசங்க பயத்தோட வேகமா ஓடி கோவிலுக்கு வெளியே போயிடுறாங்க. அந்த பசங்களுக்கு எதனால அப்படி நடந்துச்சு அப்படின்னு ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க அப்படின்னா, அந்த பசங்க உள்ள போகும்போதே இது மூட நம்பிக்கை அப்படின்னு அந்த கோவில சாமியை கேலி செஞ்சுட்டே அப்படியே உள்ள போயிருக்காங்க. இதனாலதான் அம்மன் கோவப்பட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாடம் போட்டிருக்கா அப்படிங்கறத அந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.